வணக்கம் அக்கா. இது மிடில் கிளாஸ் கட்டோட நாள் 30. நம்மளை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோவும் சப்ஸ்கிரைபை தட்டிக்கோங்க. இன்னைக்கு காலைல எழுந்ததுமே சரியான பசி. ஏன்னு காலையிலே பசிக்க ஆரம்பிச்சு. வீட்டில் எதுவுமே சாப்பாடு எதுவும் செய்யலை. அதனால் நம்மளே மேகி செஞ்சு சாப்பிடுறதுக்கு கிச்சன் பக்கம் ஒதுங்கியாச்சு. அப்புறம் அங்கேருந்து மேகியை செஞ்சு முடிச்சுட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே வீட்டில் காணம் செஞ்சுருந்தாங்க, அதையும் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அதை சாப்பிட்டு எடிட்டிங் வேலைக்கெல்லாம் தட்டி முடிச்சிட்டேன். அதை முடிக்கவும் மத்தியானம் ஆகிட்டு அந்த மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டாங்க. மத்தியானமும் பருப்பு குழம்பு வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மான்ஸ்டர் வச்சுருந்தேன். அதையும் குடிச்சிட்டு அங்கேருந்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு கிளம்பும்போது இவன் என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்முக்கு வர, வெயிட்லாம் தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சீன் போட்டான். நானும் கொஞ்சம் பயத்தோடு தான் போனேன், ஒரு வேளை தூக்க முடியாதோன்னு. பரவாயில்லங்க, பழைய வெயிட்லாம் அப்படியே போகுது மேலே. நானும் பயந்து தான் போனேன். அங்கேருந்து புஷ் டே ஆட்டு தான் போட்டேன் இன்றைக்கி. செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப்ஸ் 3 சேர்த்து போட்டேன். செஸ்ட்டுக்கு 2 வேரியேஷன், ஷோல்டருக்கு 2 வேரியேஷன், ட்ரைசப்புக்கு 2 வேரியேஷன்னு போட்டேன். அப்புறம் ட்ரைசப்பில் மட்டும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் எடுக்கலை. அப்புறம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ஆஃபீஸ் கிளம்பி போய் அங்கே ரீடிங்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அங்கேருந்து நானும் என் நண்பரும் சேர்ந்து வீட்டுக்கு போய் தோசை போட்டு சாப்பிட்டோம். என்னடா சீக்கிரமே ஆஃபீஸில் போய் ரீடிங் எடுத்து கொடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இன்றைக்கி நைட்டு நண்டு பிடிக்க போகிறோம். எல்லோரும் கடலுக்கு அப்பமே கிளம்பிட்டோம். 7 மணிக்கே போகணும்னு சொல்லிட்டு கடைசியில் 10 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஓடி நண்டெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் 2 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு நண்டெல்லாம் சமைக்க ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், நாங்கள் தான் சமையல் டீம், நான் தான் சமைச்சேன் இன்றைக்கி. அப்புறம் எல்லா மசாலாலாம் கரெக்டாக போட்டவரும் நண்டு இப்படி தான் வந்துச்சு. நாங்களும் நல்லா இருக்காதுன்னு நினச்சோங்க. ஆனால் சரியான டேஸ்ட்டு, மொத்தத்தையும் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்கவே 5 மணி ஆகிடுச்சு. 5 மணிக்கு நமக்கு அக்ஷித் நண்பர் போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போன இடத்துல ஒரு சம்பவம், பெட்ரோல் இல்லாமல் நின்னாச்சு. அப்புறம் அந்த நேரத்தில் நம்ம அண்ணன் தான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தார். நமக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்த அண்ணனுக்கு ஒரு பறக்கும் உம்மா. அப்புறம் அங்கேருந்து போய் ஜெய்சனா டீயை வடை சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பார்ப்போம் அக்கா.